டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய எல்சிஎம் ஹெச்எஃப் சம்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் டைப் 3ல் ஃபஸ்ட்டு மாடல் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின் படிச்சிடலாம் வாங்க. வியாபாரி ஒருவர் 2 வகையான எண்ணெய்களை முறையே 120 லிட்டர் 180 லிட்டர் என 2 கலங்களில் வைத்துள்ளார். சம அளவு கொண்ட கலனில் அந்த 2 எண்ணெய்களை நிரப்பி விற்க விரும்பினார். கலன் கொள்ளும் அதிகபட்ச கொள்ளளவு என்ன? அதாவது இந்த மாதிரி கொஷின் கேட்டாலே கொஷினை நல்லா லிசன் பண்ணுங்கள். அதில் அதிகபட்ச மேக்ஸிமம் இந்த மாதிரி கிரேட்டர் அப்போ இன்க்ரீஸிங் ஆர்டரில் கேட்டாலே நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது ஹெச்சிசிஎஃப். ஸோ இதை நல்லா மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இன்க்ரீஸிங் ஆர்டரில் ஏதாவது வந்தாலே நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது ஹெச்சிசிஎஃப். ஓகேவா? ஸோ அப்போ இந்த சம் கண்டுபிடிச்சிடலாமா? ஹெச்சிசிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஓகே டன். இப்போ 120க்கும் 180க்கும் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்க போகிறேன். இது ஆல்ரெடி ஒருத்தவங்க வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. எல்சிஎம் எனக்கு தெரியும், ஹெச்சிசிஎஃப் சொல்லிக் கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க லிசன் பண்ணிக்கோங்க. ஸோ ஹெச்சிசிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த 2 நம்பர்ஸும் கண்டிப்பாக சேம் டேபிளால் டிவைட் ஆகணும். ஸோ இப்போ இந்த 2 நம்பர்ஸும் எந்த டேபிளில் டிவைட் ஆகும்னு பாருங்களேன். கண்டிப்பாக 2 டேபிளால் டிவைட் ஆகுமா? எஸ். 2 டேபிளில் 12ங்கிறது 6 டைம்ஸ் வரும். 0 அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 120 வந்து 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 60 டைம்ஸ் வரும். 180 நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 90 டைம்ஸ் வரும். ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து 2 நம்பர்ஸுமே சேம் டேபிளால் டிவைட் ஆகணும். ஓகேவா? இப்போ எகெயின் இதை பாருங்களேன். இப்போ இதை 3 டேபிளால் டிவைட் பண்ணலாம். ஏன்னா 3 வந்து 60 நீங்கள் 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2 டைம்ஸ் வரும். ஸோ 20. ஓகேவா? இப்போ 90 டிவைட் பண்ணிங்கன்னா 3 டைம்ஸ் வரும். ஸோ 30. இப்போ எகெயின் இது என்ன பண்ணலான்னா 2 டேபிளாக டிவைட் பண்ணலாம். 2 டேபிளில் டிவைட் பண்ணிங்கன்னா 10 டைம்ஸ் வரும். இது வந்து 15 டைம்ஸ் வரும். இப்போ இந்த 2 நம்பர்ஸாக 5 டேபிளில் டிவைட் பண்ணலாம். இது 2 டைம்ஸ் வரும். இது 3 டைம்ஸ் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 நம்பர்ஸை சேம் டேபிளில் டிவைட் பண்ண முடியாது. அப்படி சேம் டேபிளில் டிவைட் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு நீங்கள் 1ன்னு போட்டிருக்கோங்க. 1ன்னு போட்டு அதில் ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ இப்போ இந்த சைடில் இருக்க பார்த்தீங்களா, இதுக்கு பேர் வந்து ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். மல்டிப்ளை பண்ணலாமா? 2 × 3 × 2 × 5 × 1. ஓகேவா? இப்போ 2 3s are 6, 5 2s are 10, 6 × 10 60. ஸோ இப்போ ஆன்சர் என்ன? 60 லிட்டர். அவ்வளோதாங்க ஆன்சர். ஸோ இந்த மாதிரி எந்த சம் வந்தாலும் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம்.